பிரியமானவர்களே, நாம் எதை தேர்ந்து கொள்கின்றோமோ, எதை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, அனைத்துமே கடவுளால் தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 14வது வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, முதல் வாசகத்திலே தொடக்க நூலிலே யாக்கோப்புக்கு ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இனி நீ யாக்கோப்பு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது மீண்டுமாக ஒரு வாக்குறுதி. நீ எகிப்திற்கு செல்ல அஞ்ச வேண்டாம், நான் உன்னோடு கூட வருவேன், உன்னை பெரிய இனமாக நான் மாற்றுவேன், அதனால் நீ பயப்படாமல் போ என்ற வாக்குறுதி அவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு யாக்கோப்பு தனது மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு எகிப்து நோக்கி செல்கிறார். அங்கே அவருடைய அன்பு புதல்வர் யோசேப்பு அவரை பார்க்க ஓடோடி வருகிறார். பார்த்ததும் இனி நான் இறந்தால் கூட பரவாயில்லை என்று ஏக்க பெருமூச்சு விடுகிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் நம்மை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரியமே நாம் தான். நாம் அவரிடம் திரும்பி வரமாட்டோமா என்ற ஏக்க பெருமூச்சோடு காத்து கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய முதல் வாசகம் இந்த அழைப்பை கொடுக்கிறது. ஆண்டவரிடம் திரும்பி வரமாட்டோமா என்கின்ற அழைப்பு. இந்த நற்செய்தி வாசகத்திலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி வழியாக நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் கவனமோடு இருக்க வேண்டும். ஓநாய்களுக்கு மத்தியிலே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் பாம்பை போல விவேகம் உள்ளவர்களாகவும் புறாவை போல முன்மதியுடையவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்ற பொழுது நம் மீது அவர் கொண்டிருக்கின்ற பேரன்பை அது காட்டுகிறது. அதனால் நீங்கள் போகின்ற பொழுது கவனமாக இருங்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பார்கள் சாவதற்கு, பிள்ளைகள் பெற்றோரை ஒப்பு கொடுப்பார்கள் சாவதற்கு. ஆகையால் நீங்கள் எனது நாமத்தை நீங்கள் அறிவிக்கின்ற பொழுது மிகவும் அன்போடும் பாசத்தோடும் அதை அறிவியுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற அமைதி அவர்களோடு தங்கும் அளவிற்கு அதை எடுத்து சொல்லுங்கள். விவேகமானவர்களாக நீங்கள் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் இரண்டும் நம்மிடம் கேட்டுக்கொள்வது இது மட்டுமே. நம் ஆண்டவரிடம் எப்பொழுது திரும்பி வரப்போகிறோம்? நம் ஆண்டவரோடு திரும்பி வர வேண்டுமானால் நாம் விவேகம் உள்ளவர்களாகவும் முன்மதியுடையவர்களாகவும் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த உலகம் வேறு மாதிரியான உலகம். இந்த உலகத்திலே கடவுளுக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு எத்தனையோ இடர்பாடுகளுக்கு மத்தியிலே நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவனை அன்புள்ள உறவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவரை நிலைத்திருக்க வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவை தாங்கி செல்கின்ற ஒரு சீடராக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.